மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை 3 நாட்கள் பணி நாட்களாக இருந்ததை 125 நாட்களாக மத்திய அரசாங்கம் உயர்த்தி இருக்கிறது. அது அந்த 100 நாள் வேலைக்கு செல்லுகிற பயனாளர்களுக்கு அது ஒரு பயனுள்ள திட்டமாக இருக்கும். அதே வேளையில் வேளாண்மை பணிகள் நடக்கின்ற நாட்களில் அந்த 100 நாள் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் ஒதுக்கி வைப்பதற்கு மத்திய அரசாங்கம் அண்மையிலே கொண்டு வந்த சட்ட திருத்தத்தில் வழிவகை செய்திருக்கிறார்கள். அது விவசாயம் செய்கிற எங்களை போன்ற விவசாயிகளுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் பல ஆண்டு காலமாக நாங்கள் வைக்கிற கோரிக்கை 100 நாள் வேலை திட்டத்தை விவசாய பணிகளுக்கு பயன்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையினை நாங்கள் நீண்ட நாட்களாக மத்திய அரசாங்கத்திற்கு வைத்து கொண்டு வருகிறோம். அதனை மத்திய அரசாங்கம் பரிசீலனை செய்தால் விவசாயம் செய்கிற எங்களை போன்றவர்களுக்கு அது உபயோகமாக இருக்கும். அதனை மத்திய அரசாங்கம் பரிசீலனை செய்ய வேண்டும் என்கிற கருத்தினை மத்திய அரசாங்கத்திற்கு நாங்கள் வலியுறுத்துகிறோம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இப்போ மத்திய அரசாங்கம் திருத்தங்கள் நிறைய கொண்டு வந்துருவாங்க. முன்பு 100 நாள் திட்டங்கிறது தான் மக்கள் பணிக்கு போயிட்டு இருந்தாங்க. இப்போ 125 நாளாக மாற்றிருக்காங்க. இது வரவேற்கக்கூடிய விஷயம் தான். இது மட்டும் இல்லைங்க, முன்னாடி 319 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 336 ரூபா உயர்த்திருக்காங்க. இதுவும் நல்லா வரவேற்கக்கூடிய விஷயங்க. இதுக்கு முன்பு 100 நாள் வேலை திட்டத்தில் மக்கள் எதுக்கு பயன்படுத்திட்டு இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வாய்க்கால்கள், ஏரிகள் தூர்வாரத்துக்கு, இது போன்ற விஷயத்துக்கு தான் கிராமம் சார்ந்து பயன்படுத்துவாங்க. அதுவும் 5 கிலோமீட்டருக்குள்ள இருக்கிற மாதிரி தான் பயன்படுத்துவாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பணிகளுக்கு இது விரிவாக்கம் செஞ்சுருக்காங்க. ரோடு போடுறாங்களே, அந்த கிராமத்தில் சிமெண்ட் சாலைகள் போடுறதா இருக்கட்டும், இல்லை பிரிக்ஸ் சாலைகள் அமைக்கிறதா இருக்கட்டும், இது போல விஷயங்களுக்கு இந்த திட்டமானது நல்லா அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாங்க. இப்போ அரசாங்கம் அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து இந்த வேலையை முடிச்சு தரணும் இத்தனை நாளில் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த நாட்கள் அரசாங்கம் செய்யலைன்னா இந்த வேலைகளுக்கு சப்சிடி போட்டு கூட அரசாங்கம் அந்த மக்களுக்கு யாரெல்லாம் வேலைக்கு எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு கொடுத்தாகணும். இது போல நிறைய சீர்திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்திற்கும் அந்த மக்களை அந்த கிராம வளர்ச்சிக்கு தேவையான பணிகளுக்கு ஈடுபடுத்துறாங்க. இதை தாண்டி விவசாயம் பண்றாங்கல்ல, அவங்களுக்குலாம் அறுவடை காலத்துல ஆட்கள் கிடைக்கிறது. முக்கியமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது ஒண்ணுதான். என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லா விவசாயிகளும் களை வெட்டுறதுக்கு ஆள் இல்லை, பயிர் அறுவடை பண்றதுக்கு ஆள் இல்லை, பயிர் அடிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இது போல பல பஞ்சங்கள் இருந்துச்சு. இப்போ இந்த இதுல என்ன கொண்டு வந்துருவாங்கன்னா, இந்த மக்கள் இந்த வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்க மக்களுக்கு 60 நாட்கள் அந்தந்த பகுதியில் எப்போ அறுவடை பண்ணுறாங்க, எப்போ விவசாய வேலைகள் இருக்கோ அந்த நாட்கள் 60 நாட்கள் விடுமுறை கொடுத்துருவாங்க. அந்த நாட்களில் இவங்களை வேலைக்கு கூப்பிட மாட்டாங்க. அதனால் கிராமத்தில் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான விஷயங்க. இதெல்லாம் வரவேற்கக்கூடியது.